எல்லாருமே இந்த இடத்த சாதாரணமா தான் பாக்குறாங்க. என்ன சொல்ற? நீதான் ரொம்ப யோசிக்கிறியோன்னு தோணுது. அவங்கள பாரு. ஆல்ரெடி அவங்க உள்ள வேற போயிருக்காங்க. ஹேய், என்ன கேனி தனியா நின்றுட்டு இருக்காரு? எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியாதுன்னு சொல்ற? உனக்கு தெரியாம எப்படி? உன் ஷர்ட்லயே நீ ஹார்ட் போட்டிருக்கியே. நீ வருத்தத்துல இருக்கன்னு உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. ஏ இந்த வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, இந்த வீட்டுக்குள்ள போனா சாபம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள போனாலே நெருப்புல எரியற மாதிரி இருக்குமா, கேள்விப்பட்டிருக்கேன். வேணும்னா ட்ரை பண்ணு கானி. என்ன முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு தனியா நின்னுட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கும் கஷ்டம்தான். டேனியல் கூட எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதை விட இந்த இடத்த பாத்தியா? இது ஒரு சின்ன பொண்ணு இங்க செத்து போயிருக்கா. மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க? சம்மந்தம் இல்லாம என்ன பண்றான்? யாருக்காவது பேய் மேல் நம்பிக்கை இருக்கா? சரி, இந்த இடத்த 1902 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த அவங்க வித்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அவளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவளுக்கு ஒரு உரிமையும் கிடைக்கல. பலி கொடுக்கப்பட்டிருக்கா. இங்கே பக்கத்தில் சர்ச் கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு டனலும் இருந்திருக்கு. இங்கே இருந்தும் அந்த சர்ச்சுக்கு ஈஸியாக போகலாம். அந்த வழியில் அவள் வேண்டிப்பா. தீய சக்தியாகவும் நல்ல சக்தியாகவும் இருக்கா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. I love you. என்னம்மா பண்றீங்க? நீ பயப்படாத. அம்மா, இதை வேணாம், நிறுத்துங்க. இப்ப நீ அவருக்கு சொந்தமாயிட்டியம்மா.